கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நானும் என்னுடைய மனைவியும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் இனிய துவக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அநேக கருத்துக்களை கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனிய துவக்கத்தை அநேகருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை படிக்க நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக புதிய காரியங்களை, புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறாங்கன்றதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நான் கற்றுக்கொண்டு நம்புகிறேன். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி நம்ம தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு அழகான பாடலோடு நம்ம தொடங்கலாம். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வகையில் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் எப்படி கூட இருந்து அவங்கள எப்படியெல்லாம் பாதுகாத்தார்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நானும் உங்கள் கூட இருந்து அந்த வனாந்தரத்தில் எப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்தனோ, கானான் தேசம் வரைக்கும் எப்படி நடத்திட்டு வந்தனோ, அதே போல் உங்களை நான் நடத்திட்டு வருவேன்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு பர்சனலாக இருக்கும் இந்த பாடல். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம் அப்படின்ற இந்த அழகான பாடலோடு தொடங்குவோமா இந்த நாளின் நிகழ்ச்சியை? ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து அழைக்கிறாங்க. ஒரு சின்ன கூட்டமாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்கன்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதை உணர்ந்தவர்களாக இந்த கவியை பாடுவோமா? பயப்படாதே சிறு மந்தையே, அவரே உண்மை பண். பயப்படாதே சிறு மந்தையே, அவரே உண்மை பண். கலங்காதே மனம் தயங்காதே, உன் தேவன் தினம் காப்பா. கலங்காதே மனம் தயங்காதே, உன் தேவன் தினம் காப்பா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். அழகான ஒரு பாடல் இல்லை? யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஆண்டவர் நம்ம தெய்வமாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதிரியின் கோட்டைக்குள்ளே நம்ம போனால் கூட நமக்கு பயம் வேண்டியதில்லை, ஏன்னா யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, வேதாகமத்தில் யோனத்தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த யோனத்தான் பாருங்கள், எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒளிஞ்சு இருக்கிறாங்க. எங்கே பெலிஸ்தர்கள் நம்மளை வெளியே வந்தால் கொன்றுவாங்களோன்னு ஒளிஞ்சு இருக்கிறாங்க. சவுல் அவர் தான் ராஜா, அவரே ஒளிஞ்சு தான் இருக்கிறாரு. ஐயோ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உள்ளக்க வச்சு ஒளிஞ்சிருக்கிறாரு. ஆனால் இவர் சவுலோட பையன் யோனத்தான் என்ன பண்ணுறாரு?
வா நம்ம போவோம், யெகோவா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நாம் ஆண்டவரை கொண்டு முன்னாடி போவோம், அவங்கள நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, அவங்கள முறியடிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு போகிறார். அந்த சம்பவத்தோடைய பகுதி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஏறி போனார், ஒவ்வொருத்தரையாக என்ன பண்ணார், வெட்டிக்கிட்டே போனாராம், எதிரிகளை முறியடித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுபோல் யெகோவா தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன வேண்டியதில்லை, பயமே வேண்டியதில்லை. எப்படி அந்த கவி சொல்லுது, பயப்படாதே சிறுமந்தையே, அவரே உன் மெய்ப்பன். மெய்ப்பன் கூட இருந்தால் அந்த ஆடுகள் பயப்படுமா? பயப்படாது, நிச்சயமாக பயப்படாது. இந்த யோனத்தான் மாதிரி ஒருத்தர் இருந்தார், ஒரு பையன் பெரிய எதிரியை பார்த்து பயப்படாமல் போய் சண்டை போட்டார். யார் அவர்? தாவீது. கோலியாத்தை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல், நீ என்ன ஒரு கரடி மாதிரி ஒரு சிங்கம் மாதிரி இப்போ நான் அவனை அடித்து தூக்கி போகணும். கரடி சிங்கத்தை பார்த்தாலே நம்ம பயப்படுறோம். ஆனால் அவர் எப்படி சொல்கிறாரு, ஒரு பெரிய அரக்கனை பார்த்து நீ ஒரு கரடி சிங்கம் மாதிரி இருப்ப எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணி சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, தாவீது கூட யார் இருந்தா அப்படின்னா அந்த யெகோவா தேவன் தாவீதோடு கூட இருந்தார். ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, நான் எல்லாத்தையும் என்ன பண்ணேன், அடித்து அதை விரட்டி விட்டு ஆடுகளை நான் காப்பாற்றினேன். அதே மாதிரி யெகோவா தேவன் நம்ம கூட இருந்தால் மந்தையாகிய நம்மளை ஆண்டவர் எப்படி பாதுகாப்பாராம், அற்புதமாக அதிசயமாக பாதுகாத்து நம்மை நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த கருத்துக்களை அழகான இந்த பாடல் மிகவும் அழகாக உணர்த்துகிறது. நம்ம அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல பாடலோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் அநேக கருத்துக்களை வேதாகமத்திலிருந்து நம்ம படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்க நிகழ்ச்சியில் அழகான ஒரு பாடல், இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம்னு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற மாதிரி ஒரு அழகான பாடல், ரொம்ப இனிமையாக இருந்தது. இனிய துவக்கத்தை இனிமையான பாடலோடு துவங்கி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்ம எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம்? நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை பற்றி நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15, 16 கொடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை சொல்கிறாங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. லைட்டாக இருக்கிறீங்க நீங்கள், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டித்த அப்போ பார்த்தீங்கன்னா பூமி எங்கும் என்ன பண்ணுறது, இருள் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிச்சம் உண்டாகிச்சு. அடுத்த வசனத்தில் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1:4 வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் எப்போவுமே நல்லது தான் செய்யுது. வெளிச்சம் பிரைட்டாக நம்மளுக்கு அந்த இருளான காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட்டு அது வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வெளிச்சத்தில் தான் நம்ம நல்ல காரியங்கள்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணோம், கண்ணுக்கு தெரியும். இருட்டில் எதையுமே ஒரு பொருள் இருந்தால் கூட அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வெளிச்சம் வரும்போது என்ன பண்ணுறோம், அந்த பொருளை கரெக்டாக பார்த்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்குது. நம்ம ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு வெளிச்சமாக நம்மளுக்கு இருக்காங்க. யோவான் 1:4 நீங்கள் வாசிங்க. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. 5வது வசனம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அது ஒளியாய் இருந்தது, மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுதான். 9வது வசனத்தை வாசிங்க. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இப்போ நம்ம ஒரு லைட்டு வச்சுருக்கோன்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட லைட்டு இல்லை, கரண்ட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் மெழுகுவத்தி இருக்குது, பக்கத்து வீட்டில் லைட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு மேட்ச் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க, ஒளியை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆண்டவர் தான். அப்போது நம்மளுக்கு பிரகாசமாக யார் இருக்கா, நம்ம யார்கிட்ட இருந்து அந்த லைட்டை வாங்கிக்கிறோம், பெற்றுக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த லைட்டை நம்ம பெற்றுக்கிறோம். ரட்சிப்பு நம்மளுக்கு ஒரு லைட்டாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, அது ஒரு லைட்டாக பிரகாசிக்குது நம்மளுக்கு.
அந்த லைட்டை வந்து நம்ம பூட்டி வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நீங்கள் பெற்ற அந்த வெளிச்சத்தை நீங்கள் மூடி வைக்கக்கூடாது, அதை வந்து பிரகாசமாக இருக்கும்படிக்கு எப்பொழுதும் அதை நம்ம என்ன பண்ணோம், எரிய விடணும். அப்போது அடுத்த நம்ம ரட்சிப்பை பெற்றுட்டோம், அது எப்படி நம்ம எரிய விடலாம் அப்படின்னா, அது எப்படி மற்றவங்க மத்தியில் ஒரு செயல்படுத்த முடியும் அப்படின்னா 16வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகளை கண்டு அப்படின்னு இந்த இடத்துல வெளிச்சமாக ஆண்டவர் வந்து நற்கிரியைகளை சொல்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது ஒரு லைட்டாக இருக்குது, நம்ம செயல்படுத்துகிற விதம் ஒரு நற்கிரியையாக ஆண்டவர் வந்து வெளிப்படுத்த சொல்கிறாங்க மற்றவங்க கிட்ட. அப்போ அந்த வெளிச்சமாகிய நற்கிரியைகள் எல்லா இடத்துலையும் போனோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேக நற்கிரியைகளை செய்தார் அப்படி சொல்லிட்டு யோவான் 10:32 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஸ்திரீ வந்து களங்கமில்லாத அந்த நலதம் என்னும் தைலத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவருடைய பாதத்தில் ஊட்டுறாங்க வெள்ளைக்கல் பரணியை. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இவள் என்னிடத்தில் நற்கிரியைகளை செய்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகேமியாவை பார்க்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆலயத்திற்காகவும் ஆலய முறைமைகளுக்காகவும் நான் செய்த நற்கிரியைகளை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதை பார்க்கலாம். அவங்க நிறைய நற்கிரியைகளை ஆண்டவருக்காகவும் ஆலயத்திற்காகவும் ஆலய முறைமைகளுக்காகவும் நற்கிரியைகளை செஞ்சுருக்காங்க. அநேக பக்தர்கள் ஆண்டவருடைய நற்கிரியைகளை வேதாங்கமத்தில் செய்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன நற்கிரியைகளை ஆண்டவருக்காக செய்கிறோம், நம்ம எப்படி பிரகாசிக்க முடியும், டெய்லி எப்படி நற்கிரியைகளை செய்ய முடியும், நம்ம எப்படி நம்ம தகுதியுள்ளவர்களை ஆக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வசனம் வந்து 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்குது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் நம்ம வந்து அவங்க நற்கிரிகளை செய்யும்படி அவங்க தேறினவர்களாக இருக்கிறதுக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அவை என்ன பண்ணுது பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்குங்க. எந்த மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், நற்கிரிகளை செய்ய வைக்க முடியும். அதுக்கு உதவி செய்கிறது வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பழக்க வைக்கிறார், நம்மளை தகுதியுள்ளவர்களாக மாற்றுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் வாசிங்க, ரோமர் 2:7. ரோமர் 2:7. அப்படி நம்ம நற்கிரிகளை செய்யும் போது ஆண்டவர் நம்மளுக்கு கிஃப்டாக வந்து தர காரியங்கள். ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தராங்க, நித்திய ஜீவனை ஆண்டவர் நம்மளுக்கு தராங்கன்னு பார்க்கலாம். அழிந்து போகாத வெளிச்சத்தை தராங்க, என்றைக்கும் அழிந்து போகாத வெளிச்சத்தை நம்மளுக்கு தராங்க. அதே 1 பேதுரு 2:12 கூட நம்ம வாசிக்கும் பொழுது புறஜாதிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெளிச்சமாக இருக்கணும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கவுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சந்திப்பின் நாளில் அந்த புறஜாதிகளும் ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. யாருனால, நம்மளுடைய நற்கிரிகள் நிமித்தமாக ஆண்டவரை என்ன பண்ணுறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. நம்ம கூடுமானால் முடிந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நற்கிரிகளை ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம வந்து வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும். நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம தொற்கால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அநேக நற்கிரிகளை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். தபித்தால் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகளை அவங்க நிறைய நற்கிரிகளை செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய வேதத்துள்ள நிறைய பக்தர்கள் வந்து அப்போஸ்தலர் பவுல் பார்க்கலாம், அவங்க நிறைய நற்கிரிகளை செய்தாங்க. தான தர்மங்களை செய்தவங்கள பார்க்கலாம். அவங்களாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்ததை பார்க்கலாம். சிஎம்சி நிறுவனர் அவங்க ஐடாஸ்கர் அவங்க வந்து அந்த லேடிஸ் வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேல் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஜென் டாக்டர்கிட்ட போய் அவங்க காட்டுறதுக்கு தவிர்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நிறைய ஸ்திரீகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எதுக்கு வர மாட்டேங்கிறாங்க நம்ம அப்பா கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே
அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து போய் படிச்சுட்டு வந்து இங்கே இந்தியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலை உருவாக்குனதை பார்க்கலாம். அப்போது இத்தனை பேர் இறந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணித்த நிறைய பேர் வந்து நற்கிரியைகளை இந்த உலகத்துக்காக வெளிச்சமாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நற்கிரியைகளை செய்கிறவரே சுற்றி திரிந்தார். அவர்கிட்ட வெளிச்சத்தை வாங்கின நம்மளும் அப்படி தான் செய்யணும் அப்படின்றத நல்ல ஒரு மலைப்பிரசங்கத்தின் வாயிலாக நம்ம படிக்கிறோம். தொடர்ந்து படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் மலைப்பிரசங்கத்தின் ஒரு பகுதியை நம்ம படிச்சுட்டு இருந்தோம். தொடர்ந்து சொல்லுங்கள் அதை குறித்து. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நம்ம இந்த உலகமாகிய அந்த கூடாரத்தில், பூமிக்குரிய கூடாரத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம வெளிச்சமாக பிரகாசிக்கணும்னா நம்ம வந்து மூடி வைக்கக்கூடாது. நம்மளுடைய தாளந்துகள், நம்முடைய திறமைகள், ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாது, மூடி வைக்கக்கூடாது. நம்ம மூடி வச்சோன்னா அது வந்து யாருக்கும் யூஸ் கிடையாது. நம்ம வந்து அதை பயன்படுத்த உள்ளவனவனுக்கும் அவனுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அதை எடுத்து பயன்படுத்த இன்னும் நம்ம என்ன பண்ணலாம், பிரகாசமாக இருக்கலாம். அப்போது நம்ம ஏதோ நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் வரோம், வீட்டில் நம்ம காரியங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம், அது மட்டும் இல்லாதபடிக்கு நற்கிரியைகள் நிறைய நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாங்க. நிறைய நற்கிரியைகள் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ தேவையுள்ள இடத்துல அந்த நற்கிரியைகளை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். ஏன்னா நம்ம ஒரு பிளேஸில் இருக்கிறோன்னா அந்த இடத்துல ஒரு சில சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க நம்மளால் ரட்சிக்கப்படுறதுக்காக தான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை ஒரு நோக்கமாக வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுட்டு அந்த நற்கிரியைகளை நம்ம செய்யும் பொழுது மூடி வைக்காதபடிக்கு வெளிப்படுத்தும் போது அந்த வெளிச்சத்தை அது வந்து பிரகாசம் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்படி சில பேர் வந்து சோர்ந்து போகிறாங்க நற்கிரியைகளை செய்கிறதுக்கு. ஏன்னா நற்கிரியைகளை செய்தாலும் அவங்கள வந்து தூஷிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பாராட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறதில்ல. அந்த பாராட்ட கிடைக்காதப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க ரோமர் 2:7 சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, நித்திய ஜீவனை கொடுக்குறாங்க. உலகத்தில் நம்ம நற்கிரியைகள் செஞ்சாலும் நம்மளுக்கு அது வந்து தூஷிக்கிறவங்களோ அதை பாராட்டாமல் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் நம்ம மனசு தளரக்கூடாது. ஆண்டவருக்காக எப்போவுமே அந்த லைட் என்ன பண்ணணும், பிரகாசமாக எரிஞ்சிட்டே இருக்கணும். அதை ஆண்டவருக்கு அதுக்கு பிரதிபலனாக என்ன தராங்க, நித்திய ஜீவனை நம்மளுக்கு பரலோகத்தில் கொடுக்குறாங்க. நான் வந்து நிறைய விஷயத்தில் வந்து சோர்ந்து போயிருக்கேன் இந்த மாதிரி காரியங்களில். நற்கிரியைகள் செய்து மற்றவங்களால என்ன பண்ணுறாங்க, சில வார்த்தைகள் கேட்க வேண்டியது இருந்திருக்கு. அதனால் சோர்ந்து போயிருக்கேன். நம்ம செஞ்சது நல்லது தானே, நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள். அந்த டைமில் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு நிறைய டைம் பேசியிருக்காங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை நம்ம செய்யணும். உலகத்தில் நம்மளுக்கு வந்து பாராட்டுகள் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து அவனவன் செய்கைக்கு தகுந்த பலனை வந்து பரலோகத்தில் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம மனுஷங்க ஏதாவது செய்யணும், நம்மளை பாராட்டணும்னு நினச்சா நம்மளால் செய்ய முடியாது. தொடர்ந்து சோர்வு தான் நமக்கு வரும். ஏன்னா எல்லா மனுஷங்களும் எல்லாருமே மனுஷங்க தானே, அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்க அதை வச்சு ஏதாவது பேசிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை பாராட்ட வேண்டும், ஆண்டவருக்குள்ளே நாம் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு நினச்சோன்னா நம்ம நற்கிரியைகளை என்ன பண்ணுவோம், தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம். அது நமக்கு ஒரு உந்து விசைய உற்சாகத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னீங்க. நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நம்மளை ஆண்டவர் லைட்டாக வச்சு நம்மளை இந்த பாவத்தில் இருந்து நம்மளை இல்லையா, 1 பேதுரு 2:9 சொல்லும் போது கூட நீங்கள் அந்தகாரத்து நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்ம வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை அந்த வெளிச்சத்தை கொடுத்து, அந்த ரட்சிப்புன்னு வெளிச்சத்தை கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, இந்த வெளிச்சத்தை பிரகாசிங்கன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னீங்க. நம்ம எல்லாருக்கும் வெளிச்சமாக இருந்து ஆண்டவருடைய நற்கிரியைகளை நம்ம காட்டணும் அப்படின்றத. ஒரு பாடல் பாடுற திறமை இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக அதை பாடணும். மற்றவங்க பாராட்டினாலும் சரி, நம்மளை வந்து இல்லை பாட்டே பாட வேண்டாம்னு சொன்னாலும் சரி, நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம், அந்த பாடல்களை ஆண்டவருக்காக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்காக நம்ம போய் முன்னாடி நின்று என்ன பண்ணோம், நம்முடைய தாளந்துகளை சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் உலகத்துக்கு. வெளிச்சத்தை நம்ம மறைக்காமல்
வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் இன்னும் அநேகர் பிரகாசிக்கும்படியாக அதை பிரயோஜனப்படுத்துவாங்க. சரி, இந்த நாளில் இந்த பகுதியில் நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். இந்த நாளின் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசின வாக்குத்தத்தம் ஏசாயா 43:2. ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென், ஆமென். நீ தண்ணீரில் நடந்தாலும் சரி, ஆறுகளை கடந்தாலும் சரி, அக்கினியில் போனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அது எதுவுமே உன்னை என்ன பண்ணாது, அணுகாது. கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் மரித்து போனாலும் கிருபையாக ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துருக்குறாங்க. தண்ணீர்கள் போன்ற பிரச்சனைகள் வரும்போதும், யோர்தானும் சரி, தண்ணீர்கள் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரம், அந்த ரெட்சி சிவந்த சமுத்திரமும் யோர்தானும் தடையாக இருந்தது. ஆண்டவர் பிளந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாங்க. வழியே இல்லாத ஒரு இடத்துல கூட ஆண்டவரால் வழியை உருவாக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற நேயர் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், இந்தபடி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நான் உன் கூட இருக்கிறேன், இதை எப்படி நான் முடிச்சு காட்டுறேன் பாருன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த நாளின் காரியங்களை எல்லாம் அவங்க செய்யும்போது ஆண்டவர் கூடவே இருந்து ஆசீர்வதிப்பாங்க. என்ன நேர்ந்தாலும், தண்ணீர் மாதிரி வந்தாலும் சரி, ஆறுகளாக இருந்தாலும் சரி, அக்கினியாக இருந்தாலும் சரி, யெகோவா தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருன்ற விசுவாசத்தோடு, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என் கூட அவங்க இருக்கிறாங்க, நீங்கள் சொன்னதை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நாம் அப்படி விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல, நம்மை சாட்சியாகவும் ஆண்டவர் வைத்திருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. இந்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளின் நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன், நீர் உலகத்திற்கு வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்யுங்க. உங்களுடைய நற்கிரிகளை, உங்களுடைய வெளிச்சத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கவும், அதன் மூலமாய் உம்முடைய பாதுகாப்பையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியில் நல்ல கருத்துக்களை நம்ம படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாங்க. இதன் மூலம் நாம் என்ன பண்ணுறோம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே வரோம். அதே போல் நேயர்களும், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நேயர்களும் இந்த கருத்துக்களை கேட்டு அவங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்கன்னு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.